நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா காரிலேஷன் அனாலிசிஸ் பார்க்குறோம். காரிலேஷன் என்ன அப்படின்னா கோரிலேஷன், அதாவது ரெண்டுக்கு எப்படி என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோ எஜுகேஷன் சொல்லுவோம். என்னது, பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து படிக்கிறத வந்து கோ எஜுகேஷன் சொல்லுவோம். அது மாதிரி கோ ஒர்க்கர்னு சொல்லுவோம். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒர்க்கு வந்து கோ ஒர்க்கர் அப்படின்னு பேர். அது மாதிரி இங்கே கோ ரிலேஷன் அப்படின்னா நம்ம காரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு, பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது மாதிரி ரெண்டு விஷயத்த வந்து கம்பேர் பண்ணுறது தான் நம்ம வந்து காரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். த ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ், ரெண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம வந்து காரிலேஷன் சொல்றோம். இந்த காரிலேஷன்ல நிறைய டைப் ஆஃப் காரிலேஷன் இருக்கு. என்னது, பாசிட்டிவ் காரிலேஷன் இருக்குது, நெகட்டிவ் காரிலேஷன் இருக்கு, லீனியர் காரிலேஷன் இருக்குது, நான் லீனியர் காரிலேஷன் இருக்குது, சிம்பிள் அண்ட் மல்டிபிள் காரிலேஷன் இருக்குது. நிறைய டைப் ஆஃப் காரிலேஷன்ஸ் இருக்கு. இதை நம்ம அந்த டயக்ராமை பார்த்தா நமக்கு தெரியும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரிலேஷன் அப்படின்னா என்ன, எக்ஸாக்டா இங்கே வரும். அந்த கிராஃப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ரெண்டுக்கும் மிடில் கரெக்டா வரும். அதை வந்து பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரிலேஷன் சொல்றோம். இந்த காரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த காரிலேஷன் கோ எஃபிஷியன்ட் அப்படின்னு பேர். கார்ல் பியர்சன் கோ எஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரும் அப்படின்னா +1க்கும் -1க்கும் இடையில தான் வரும். +1க்கும் -1 இடையில தான் என்ன வரும், இந்த காரிலேஷன் கோ எஃபிஷியன்ட் வரும். +1 வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரிலேஷன் அப்படின்னு பேர். அது மாதிரி -1 வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரிலேஷன் அப்படின்னு பேர். இந்த வேல்யூ வந்து இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு இடையில தான் வரும். ஸோ இப்போ இங்கே என்ன வருது, R=1 வருது. நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா இப்படி நம்ம கிராஃப் வந்துச்சு அப்படின்னா இது வந்து பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரிலேஷன். இந்த ஏரோ மார்க் பாருங்க, இங்கேருந்து மேலே போகணும், அப்போதான் பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரிலேஷன். இது என்னது, பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரிலேஷன். இது என்னது, ஏரோ மார்க் வந்து எங்கே வரும், அப்படியே டவுன்வேர்டாக வரும். இது வந்து என்ன சொல்கிறோம், பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரிலேஷன் சொல்கிறோம். அது மாதிரி இது என்னது, ஒரே ஒரு அப்படியே வரிசையாக லீனியராக வரும். பட் இங்கே ஃபுல்லாக இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து நம்ம என்ன சொல்றோம், லீனியர் காரிலேஷன் சொல்றோம். அது மாதிரி இதை பாருங்க, ஜிக்ஸாகா இருக்கும். இது வந்து நம்ம என்ன சொல்றோம், நான் லீனியர் காரிலேஷன் சொல்லுவோம். அது மாதிரி இன்னும் ஒரு சொல்ல என்ன இருக்கு, நான்சென்ஸ் காரிலேஷன்லாம் இருக்கு. என்னது, இப்போ இதை ஒரு கிராஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி வரும். இதில் நம்ம எங்கேயும் பண்ண முடியாது, எங்கேயுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு லைனே நமக்கு கிடைக்காது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், நான்சென்ஸ் காரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் காரிலேஷன். இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காரிலேஷன் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டிஎக்ஸ் அண்ட் மல்டிப்ளை வித் டிஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் டிஒய் ஸ்கொயர். இதை போட்டு வர்ற வேல்யூ தான் என்னது, நமக்கு வந்து காரிலேஷன் வேல்யூ. இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி +1 -1 தான் இதோட ரேஞ்சு. இதை வந்து கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பேர். இப்போ இது வந்து என்னது, பெர்ஃபெக்ட் காரிலேஷன். இந்த ரெண்டு வந்துச்சுன்னா இதுக்கு என்ன பேரு, பெர்ஃபெக்ட் காரிலேஷன் பேர். இது பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ், இது வந்து பெர்ஃபெக்ட் நெகட்டிவ். இது என்னது, +9 வரணும், இது வந்து -9 வச்சு என்னது, ஹை டிகிரின்னு பேர். ஹை டிகிரி காரிலேஷன் பேர். அடுத்து என்ன இருக்கு, 0.+ல இதே மாதிரி 0.752 0.9 வந்துச்சு அப்படின்னா என்னது, இது ஹை டிகிரி காரிலேஷன். அதே மாதிரி இங்கே என்ன வரும், மைனஸ்ல என்ன வரும், 0.752 0.9. சரி, இது என்னது, ஹை டிகிரி நெகட்டிவ் காரிலேஷன் பேரு. அது மாதிரி 0.52 0.75 அது வந்துச்சுன்னா என்னது, ஒரு மாடரேட்டான காரிலேஷன். அது கீழே வருதுன்னா என்னது, நோ காரிலேஷன் வந்துடும். இப்போ இது வந்து 0 வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு வந்து காரிலேஷனே கிடையாதுன்னு அர்த்தம். ரெண்டுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பே இல்லை. இப்போ ஒரு காட்டுல வந்து ஒரு யானை இருக்கு, அதே மாதிரி அதே இதில் வந்து மயில் எவ்வளோ இருக்கு அப்படின்னா ரெண்டுக்கும் வந்து என்ன கிடையாது, ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஸோ அப்போ என்ன வரும், 0 வரும். ஸோ இதுதான் என்னது, அந்த காரிலேஷனுக்கான ஃபார்முலா. இது வந்து டைப்ஸ் ஆஃப் காரிலேஷன். இதில் முக்கியம் வந்து என்னது, இந்த காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் தான், அந்த வேல்யூஸ் தான் எவ்வளோ வருதுங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து அந்த காரிலேஷன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். இப்போ ஒரு சம் போட்டோம்னா நமக்கு தெரியும், நம்ம அதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காரிலேஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்குறோம். இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு.
எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, ஒய்ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. எக்ஸ் வேல்யூ என்னது 12 18 16 15 12 10 20 17 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. இது என்னவா இருக்கலாம், ஒரு பிளான்ட்டோடைய இல்லை ஒரு மனுஷனுடைய ஹைட்டா இருக்கலாம். இன்னொன்று என்ன இருக்கலாம், ஒய்ங்கிறது என்னது வெயிட், ஒரு அனிமலோட வெயிட்டா இருக்கலாம். இது என்னது 6 10 9 8 9 10 12 அப்படின்னு இருக்கு. ஸோ ஹைட் இருக்குது, அதே மாதிரி வெயிட் இருக்கு. இப்போ நம்ம ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், முதல்ல நம்ம அந்த பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்குள்ள ஃபார்முலா என்னது, summation of dx dy divided by root of summation of dx squared into summation of dy squared. இதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணோம், நம்ம முதல்ல எக்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுறோம். முதல்ல என்னது அதெல்லாம் நம்ம சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் போட்டால் 120 வருது. அது மாதிரி என்னது ஒய் வேல்யூலாம் ஃபுல்லாக எழுதுறோம். இதான் நமக்கு என்ன வருது, சம்மேஷன் ஆஃப் ஒய் வந்து 72 வருது. இப்போ நமக்கு என்ன வேணும், முதல்ல இந்த எக்ஸுக்கு வந்து ஒரு மீன் வேல்யூ பார்க்கணும், அது மாதிரி ஒய்க்கு வந்து மீன் வேல்யூ பார்க்கணும். எக்ஸுக்கு மீன் வேல்யூ பார்க்கறதுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப் டிவைடட் பை என். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸுக்கு எவ்வளோ இருக்குது, 120 போட்டாச்சு. டிவைடட் பை என் எவ்வளவு, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளவு 8. ஸோ இது அடிச்சோன்னா 1 8 5 8 எவ்வளவு 120. ஸோ 15. எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும், ஒய் டேட்டாவுடைய மீன் வேல்யூ நமக்கு வேணும். அதுக்கு என்ன போடுறோம், சம்மேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை என் போடுறோம். அப்போ அதுக்கு எவ்வளவு, சம்மேஷன் ஆஃப் ஒய் எவ்வளோ வருது, 72 வருது. 72 டிவைடட் பை 8 போட்டோம்னா எவ்வளோ வந்துடும், 38 72 வரும். ஸோ ஒய் பார் ஈக்குவல் டு 9. நமக்கு இப்போ எக்ஸ் பார் கிடச்சிருச்சு, அதே மாதிரி ஒய் பார் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன வேணும், டி வேணும். டிங்கிறது என்னது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் நம்ம டின்னு பார்த்துருக்கோம், போன சம்லாம் பார்த்துருப்போம். டிங்கிறது என்னது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான். இப்போ நமக்கு என்னன்னா டி வந்து 2 டி வருது. எதுக்கு, எக்ஸ் வேல்யூக்கு ஒரு டி வருது, ஒய் வேல்யூக்கு ஒரு டி வருது. அப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த டியை வந்து டி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒய்க்கு வர வேல்யூ நம்ம என்ன வச்சுக்கிறோம், டி ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம அதான் பார்த்துருவோம். இந்த ஆக்சுவலாக இது வந்து டி தான், இது வந்து டி தான். நமக்கு வந்து 2 டேட்டா இருக்கனால நமக்கு எந்த டேட்டான்னு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை டி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது வந்து எக்ஸோட டி அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இப்போ எக்ஸ் இந்த இருக்கு, எக்ஸ் பார் எவ்வளவு பார்த்தோம் 15. ஸோ 12 மைனஸ் 15 போட்டோம் -3. 13 மைனஸ் 15 3. 16 மைனஸ் 15 1. 15 மைனஸ் 15 0. 12 மைனஸ் 15 -3. 10 மைனஸ் 15 -5. 20 மைனஸ் 15 5. 17 மைனஸ் 15 எவ்வளவு 2. ஸோ இது என்ன என்ன கிடைச்சிருச்சு, டி கிடைச்சிருச்சு. டி எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம், ஆனால் அது எது எக்ஸோட டி, அதனால டி எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்றோம், இதை அப்படியே ஸ்கொயர் பண்றோம். 3 3 9, 3 3 9, இது பிளஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 9 1 0 9 25 25 4. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து எதுக்கு வர்றோம், நம்ம வந்து ஒய்க்கு வரோம். ஒய்க்கும் அதே மாதிரி தான். என்னது, இது வந்து வெறும் டி தான், அது ஒய்யோட வேல்யூங்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டி ஒய்ன்னு போட்டுக்கிறோம். இப்போ ஒய் மைனஸ் ஒய் பார். ஒய் எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஒய் டேட்டா இங்க இருக்கு 6. அங்க எவ்வளவு 6 மைனஸ் 9 -3. 10 மைனஸ் 9 -1. 9 மைனஸ் 9 0. 8 மைனஸ் 9 -1. 9 மைனஸ் 9 0. அது மாதிரி நீங்க போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த டி வேல்யூ கிடைக்கும். அதாவது ஒய்யோட டி வேல்யூ கிடைக்கும். இதை அப்படியே என்ன பண்றோம், ஸ்கொயர் பண்றோம். 9 1 0 1 0 1 9 1. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, சம்மேஷன் ஆஃப் டி ஒய் ஸ்கொயர் கிடைக்குது. அது எவ்வளவு 22. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த ஃபார்முலாவில் சம்மேஷன் ஆஃப் டி எக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு, சம்மேஷன் ஆஃப் டி ஒய் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன வேணும், சம்மேஷன் ஆஃப் டிஎக்ஸ் அண்ட் டிஒய் வேணும். அப்போ சம்மேஷன் ஆஃப் டிஎக்ஸ் அண்ட் டிஒய் இருக்கா இல்லையா, அதாவது எக்ஸ் இந்த டி எக்ஸோட டியும் ஒய்யோட டியையும் மல்டிப்ளை பண்றோம். இந்த டியும் இந்த டிஎக்ஸையும் இந்த டிஒய்யும் மல்டிப்ளை பண்றோம். இப்போ 3 × 3 இது இந்த 3 × 3 மைனஸ் மைனஸ் பிளஸ் 9 ஆயிருது. அது இங்கே 9 ஆயிருது. அது மாதிரி 3 × 3 இது வந்து இங்கே வந்துடும்.
இங்க வந்து அதாவது இந்த டிஎக்ஸையும் இந்த டிஒய்யும் அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். டிஒய் இந்த இருக்கு, அது மாதிரி டிஎக்ஸ் இந்த இருக்கு. இந்த ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றதா என்னது, டிஎக்ஸ் அண்ட் டிஒய் இது வருது. ஸோ என்ன கிடைக்குது, 9 3 0 0 0 5 15 2 வருது. இதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வருது, சமேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் வந்து 34 வருது. ஸோ நமக்கு சமேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் கிடைச்சிருச்சு, சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் கிடைச்சிரு, டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு, சமேஷன் ஆஃப் டிஒய் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்றோம். என்னது, காரிலேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன கிடைக்குது, 34 டிவைடட் பை ரூட் ஆஃப் 82 இன்ட்டு 22. இது எவ்வளவு வருது, இது 82, இது வந்து 22. இப்போ நம்ம போடுறோம். இப்போ போட்டால் இது ஸ்கொயர் எடுத்தா என்ன வருது, 9.05 வருது. 22க்கு ஸ்கொயர் எடுத்தா என்னது 4.69 வருது. இப்போ 34 டிவைடட் பை ரெண்டையும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 42.44 கிடைக்குது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, இந்த காமான்னு சொல்லுவோம். இது என்ன கிடைக்குது, பிளஸ் 0.80 கிடைக்குது. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது எங்கே வரும், பிளஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ஒன்றுக்கு இடையில தான் வரும். அப்போ என்னது 0.80ங்கிறது என்னது, ஆல்மோஸ்ட் நியர் டு 1. ஸோ இது என்னது, பாசிட்டிவ் கார்லேஷன். அப்போ என்ன இருக்குது, எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன இருக்கு, தே ஆர் இன்டர் டிபெண்டன்ட். ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கு, ஒரு 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 டிபெண்டன்சி இருக்கு. இதனால அதுவோ இல்லை அதனால இதுவோ என்ன இருக்கு, ஏதோ ஒரு டிபெண்டன்சி இருக்கு. ஸோ இது என்னது, இது ஒரு பாசிட்டிவ் கார்லேஷன். அதே இங்க மைனஸ்ன்னு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இது வந்து ஒரு நெகட்டிவ் கார்லேஷன் ஆயிருக்கும். இங்க 0 வந்திருந்தா என்ன இருக்கும், ரெண்டுக்குமே என்ன கிடையாது, ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இதுக்கு அதுக்கும் சம்பந்தம்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இதுதான் என்னது, காரிலேஷனை மெஷர் பண்ணக்கூடிய மெத்தட். தேங்க்யூ.